ஹே கே ட்ராமா லவர்ஸ், லாஸ்ட் எபிசோட்ல அந்த கடவுள்கிட்ட நீ நம்ம 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்டில் வாழலாமான்னு அவ கேட்க அவனும் சிரிச்சிட்டே அவளை பார்க்குறான். இந்த எபிசோட்ல அவன் கூட ஒன்னா வாழ ஓகே சொல்லுவானா இல்லையான்னு பார்க்கலாம். அவளோட அம்மா அப்பா இறந்ததும் அவங்க 2 பேரையும் ஏதாச்சும் குழந்தைகள் காப்பகத்தில் சேர்க்கலாம்னு அவளோட சொந்தக்காரங்களாம் பேசிட்டு இருக்க அங்க அவளோட ஆன்ட்டியோ நான் இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிறேன்னு சொல்றா. ஆனா அதுக்கும் அந்த சொந்தக்காரங்களாம் உனக்கு இன்னும் மேரேஜே ஆகலை, நீ எப்படி இவங்களை நல்லா பார்த்துப்பேன்னு கேட்க அவளோ கோவத்துல நான் எப்படியாச்சும் பார்த்துப்பேன்னு சொல்லி அவங்கள நல்லபடியா வளர்க்குறா. இப்போ இவன் கிட்ட நம்ம ஒன்னா வாழலாமான்னு கேட்டதுக்கு அவனும் உடனே சரின்னு சொல்லிடுறான். வீட்டுக்கு வந்து அவ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஏன் இப்படி அவன் கிட்ட கேட்டோம்னு சொல்லிட்டு அவன் மேல அவளே கோவப்படுறா. சரி இப்பவே போய் வேணாம்னு சொல்லிடலாம்னு முடிவு பண்ணிட்டு டோரை ஓபன் பண்ணுனா அங்க அவனோட வீடு இருக்குது. ஒன்னும் புரியாத இவ சுத்தி சுத்தி பார்க்க அவனும் உன் கூட ஒன்னா வாழ்றது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா உன்னோட அந்த குட்டி வீட்டுல என்னால வாழ முடியாது, அதான் இப்படி ரெடி பண்ணிட்டேன்னு சொல்றான். இந்த வீட்டுல வாழ போறது நினைச்சு ஹாப்பியான அவளும் பக்கத்துல எந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, இது எந்த ஏரியான்னு எல்லா கொஸ்டினும் கேட்டுட்டு அவன் வீட்டை சுத்தி பார்த்துட்டு சந்தோஷத்துல சிரிக்கிறா. அப்படியே அவனோட சோஃபால உட்காந்து குதிச்சிட்டு இருந்த அவளை பார்த்து அவன் என்கிட்ட எதுவும் பேசாத, நான் புக் ரீட் பண்ணணும்னு சொல்றான். அப்போ அவளோ நீயும் என்ன மாதிரி தான் இருக்க, நான் சண்டைக்கு எழுதா மட்டும் தான் என்னோட ஃபேஸையே பாக்குறேன்னு சொல்ல அவனும் உனக்கு என் மேல எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்கறான். அதனால கோவமான அவ அப்படிலாம் எதுவும் இல்ல, நான் உன் கூட வாழறேன்னு சொன்னதுக்கு காரணம் நீ ஒரு ஸ்பெஷலான ஆளு, நீ என்கிட்ட சொல்லாம ஒரு நாள் மறைஞ்சு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணேன், அதனாலதான் உன் கூடவே இருக்கட்டுமான்னு கேட்டேன்னு சொல்றா. அவனும் நான் மறைஞ்செல்லாம் போக மாட்டேன்னு சொல்ல அவ மறுபடியும் அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டே நீ எங்க தூங்குவ, என்னோட ரூம் எங்க இருக்குன்னு கேட்க அவனும் நான் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன், உனக்குன்னு ரூம் எதுவும் இல்லை, நீ எங்க வேணாலும் தூங்கிக்கணும்னு சொல்றான். அப்போ வேகமா ஓடி போன அவ டோரை ஓபன் பண்ணனா அங்கேயும் அவன் தான் இருக்கிறான். அங்க இருந்த எல்லா ரூமையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு எல்லா இடத்துலயும் அவன் இருந்ததால நேரா அவன்கிட்டயே வரா. போய் யாரோ அவளோட பேரை சொல்லி கூப்பிடுற சவுண்டு கேக்குது. பார்த்தா அவளோட தம்பி தான் வெளியே கூப்பிட்டு இருக்கிறான். இப்போ இவன் வீட்டு டோரை ஓபன் பண்ணனா அவளோட வீட்டு டோர் ஓபன் ஆகுது. இப்போ வெளியில இருந்து அவளோட ஆன்டி கிட்ட பேசிட்டு இருந்தா அவங்க கிட்ட ஆன்டி கிட்ட இப்போ இங்க நடந்தது எதையும் சொல்லாதன்னு சொல்லிடுறா. அப்போ அந்த ஆன்ட்டியும் அக்கா கிட்ட ஒழுங்கா நடந்துக்கோ, அவளை நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு அனுப்பிடுங்க, பத்திரமா செலவு பண்ணுங்கன்னு சொல்றா. 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு சின்ன பசங்க மாதிரி தான் நீங்க இன்னும் இருக்கீங்க, சரி லேட் ஆகுது போய் நல்லபடியா தூங்குங்கன்னு சொல்றாங்க. அவங்க காலை கட் பண்ணதும் அவகிட்ட எப்படி அந்த மேரேஜ் ஆகின ஆளெல்லாம் டேட் பண்ணணும்னு கேட்க அப்பதான் இவளுக்கு நடந்தது எல்லாம் ஞாபகம் வருது. அந்த குடிகாரனை என்ன பண்ணனு இவளும் கேட்க அவனும் அங்க நடந்தது எல்லாம் சொல்றான். இவன் அவனை துரத்திட்டே போக வேகமா உடனே அவன் நேரா போய் ரோட்ல போன கார்ல விழுந்துடுறான். ஸோ இவனும் என்ன பண்ணனு தெரியாம ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு கிளம்பிட்டேன்னு நடந்ததை சொல்லி முடிக்கிறான். ஆமா உன் கூட இன்னொருத்தன் இருந்தானே அவன் எங்கன்னு தேட அவனை தடுக்க பாக்குறா. ஆனாலும் கேட்காம வீட்டுக்குள்ள போன அவன் அங்க பெட்ல அவன் படுத்துருக்கதை பார்த்து ஷாக் ஆகுறான். ஆனா அவனும் வேணும்னே ஹனி இந்த வீடு நமக்கு ரொம்ப குட்டியா இருக்கு, நம்ம வேணா பெரிய வீட்டுக்கு போகலாமான்னு அவளை பார்த்து கூப்பிடுறான். அவளும் அவன் சும்மா தான் இப்படி பேசுறான்னு அவ தம்பி கிட்ட சொன்னாலும் அவன் அதை எதையுமே நம்ப ரெடியா இல்ல. அப்ப அவனை பார்க்க பணக்கார மாதிரி தான் இருக்கான், ஆனா ஏன் எதுவுமே இல்லாத என்னோட அக்காவை போய் லவ் பண்றான்னு யோசிக்கிறான். சரி அவனை குடிக்க வச்சு உண்மையெல்லாம் கறக்கலாம்னு பார்த்தா இவன் தான் குடிச்சிட்டு போதை ஏறி போய் எல்லாத்தையும் உளறிட்டு இருக்கிறான். அப்போ மனசுக்குள்ளேயே நான் ரொம்ப லோன்லியா இருக்கேன்னு நினைக்க இதை கேட்டுட்டே இருந்த இவனும் அவனுக்கு ஆறுதல் சொல்றான். அதனால ஹாப்பியான அவன் நான் உன்னை என்னோட அக்காவோட பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறேன், அவளை நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சுக்கிறான். அப்படியே வாட்சே இல்லாத கையில டைமை பார்த்துட்டு சரி லேட் ஆகிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் போனதும் இவனை பார்த்து முறைச்ச இவ அவன் லோன்லியா இருக்கான்னு எனக்கும் தெரியும், உனக்கு பவர் இருக்குன்னு அடுத்தவங்க மனசு நினைக்கிறத இப்படி கேட்கறது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க மறுபடியும் அது அவனோட வீடா மாறிடுது. அப்போ ஷாக்கான அவனை பார்த்து என்னோட வீட்டுல ஸ்மோக்லாம் பண்ணாதுன்னு சொல்ல அவனும் இது என்னோட வீடு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிடுறான். இவ திரும்பி போனதும் நீ உன்னோட தம்பியை தானே ரொம்ப லவ் பண்றன்னு கேட்க இவ எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது, அவனை எதுவும் பண்ணாதுன்னு சொல்றா. அவனும் அதுக்கு அது உன்னோட கையில தான் இருக்கு, நீ தான் முடிவு பண்ணணும் யாரை ரொம்ப லவ் பண்றன்னு சொன்னதும் எதுவும் பேசாத அவ சோஃபால தூங்குறா. நீயும் தூங்குன்னு அவனை பார்த்து சொல்ல அவனும் எனக்கு தூக்கம் பசிலாம் கிடையாதுன்னு சொல்லிடுறான். அப்போ என்னோட கேக்க மட்டும் எப்படி சாப்பிட்டேன்னு கேட்க அது சும்மா சாப்பிட்ற மாதிரி ஆக்ட் பண்ணேன்னு சொல்றான். அவன் நான் தூங்கணும் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுன்னு சொன்னாலும் நான் ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு லைட்டை ஆஃப் பண்ணல. தூங்காத அவளும் இந்த உலகம் ஏன் அழியணும்னு நினைக்கிறேன்னு கேட்க எனக்கு இங்க வாழ்ந்து ரொம்ப போர் அடிச்சுட்டு அதான் இது இருக்க வேண்டாம்னு உன்னை யூஸ் பண்ணி அடிக்கலாம்னு பாக்கேன்னு சொல்றான். ஆனா பேசிட்டே இருந்த அவ அப்படியே தூங்கிடுறா. இதனால இவனும் அவளுக்காக நல்லா தூங்கட்டும்னு சொல்லிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறான். அப்படியே சோஃபால படுத்துட்டு அவ தூங்குறத பாக்குறான். தூங்கிட்டு இருக்கிற அவளுக்கு கனவுல அவளோட அம்மா அப்பா கூட நடந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. அதுல அவ அம்மா அப்பா இறந்தப்போ அங்க இந்த கடவுளும் இருக்கிற மாதிரி இவளுக்கு தெரியுது. அப்ப எழுந்து பார்த்த அவகிட்ட நல்லா தூங்குனியா, நல்ல கனவுலாம் வந்துச்சு போலன்னு கேட்க நீ ஏன் என் கனவுக்குள்ள வந்தன்னு அவளும் கேக்குறா. எதுவும் புரியாத அவனும் நாளாம் வரலையேன்னு சொல்லிடுறான். அவன் அங்க இருந்த கேலண்டர்ல டேட் எல்லாம் மார்க் பண்ண கோவமான எவ்வளோ பில்லோவை தூக்கி போடுறா. அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு பேப்பர்ல அக்ரிமெண்ட் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறா. அதுல இந்த உலகம் அழியணும்னு விஷ் கேட்கிற வரைக்கும் அவளுக்கு வலி எதுவும் இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாம சாக போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கேட்டுக்கலாம், அப்படி இந்த உலகம் அழிய
வேணும்னு விஷ் கேட்கலனா அவ ரொம்ப லவ் பண்றவங்க இறந்து போயிடுவாங்கன்னு அது எல்லாத்தையும் அதுல எழுதி வைக்கிறா. அதை கேட்டு அவனும் உன்னோட தம்பியை தானே ரொம்ப லவ் பண்ற, அவனை இப்பவே கொன்னுடவான்னு கேட்க கோவமான அவ அந்த டைரியை மூடி வச்சுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிடுறா. சோ அவனும் அவளுக்கு பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவ போனதும் அந்த வீட்டை சுத்தி பார்த்தவன் அங்க கீழே இருந்த போட்டோவை எடுத்து பாக்குறான். ஆபீஸ்ல மீட்டிங்ல இருந்த அவளுக்கும் அவன் சொன்னதே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அப்போ அவளோட லேப்டாப் ஸ்கிரீன்ல உன்னோட பாய்லர் ஆன்ல இருக்குன்னு அவன் சொல்ல அதுக்குள்ளே இவளோட கொலிக்கும் அதை பார்க்க இவ வேகமா லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுறா. லஞ்ச் சாப்பிட போயிருக்கும் போது அந்த மெனு கார்ட்லயும் பாய்லர் எனக்கு ஆஃப் பண்ண தெரிலன்னு அவன் சொல்ல அவ சாப்பிடாம வேகமா வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் அதுக்குள்ளேயே அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வெளியே போயிருக்கான். அவளோட ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணவங்க உடனே ஒரு ஃபியூனரலுக்கு அவளை போக சொல்றாங்க. இங்க கெஃபே ஓனருக்கு கால் பண்ண அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ரீயூனியனுக்கு வர சொல்றாங்க. அப்போ ஜீனாவும் வாரான்னு தெரிஞ்சதும் இவனும் உடனே வாரான்னு சொல்லிடுறான். இப்போ டாக்டரை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இவன் அங்க இருந்த லேடி கிட்ட உங்களுக்கு தலையில டியூமர் இருக்குன்னு சொல்ல அவளோ அழுதுட்டே எப்படியாச்சும் சரி பண்ணிடுங்க டாக்டர், நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்றேன்னு சொல்ல இவனும் எல்லாரும் சாக போறோம்னு தெரிஞ்சா இப்படிதான் அழுவாங்க, ஆனா டக்டவுன் ஏன் எப்படிலாம் இருக்க மாட்டான்னு யோசிக்கிறான். அப்போ சுயநினைவுக்கு வந்த அந்த லேடியும் நான் இங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டே வெளியே போயிடுறா. ஃபியூனரலுக்கு வந்த டக்டவும் ரைட்டர் கிட்ட பேசிட்டு இருக்க அன்னைக்கு இந்த ரைட்டருக்கு பதிலாக தான் அவன் ஆபீஸ்க்கு வந்து பேசினான்னு ஞாபகம் வருது. அப்போ ஏன் அன்னைக்கு மீட்டிங்க்கு வரலன்னு கேட்க அவனும் நான் அன்னைக்கு ஃபுல் டே தூங்கிட்டேன், எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். சரி தாத்தா இறந்தது நினைச்சு கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் டைம் எடுத்துட்டு அப்புறமா ஸ்டோரி ரைட் பண்ணி எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வெளியே போக அங்க ஒரு பொண்ணு இறந்திருக்கத பார்த்து நம்ம இறந்து போனாலும் இப்படிதான் இருக்குமோன்னு யோசிக்கிறா. அப்போ ரெட் கூடி போட்டுட்டு வந்த ஒரு பொண்ணு இவளை இடிக்க இவளுக்கு அந்த கடவுள் இவ கனவுல பார்த்த மாதிரியே ஃபியூனரல்ல நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதை யோசிச்சுட்டு இருந்தப்போ கடவுள் வந்து இவ பக்கத்துல உட்கார அதுக்குள்ளே அவனும் அங்க வந்துடுறான். அவனோட பிரேஸ்லெட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவ அதை தொட போக அவனை பார்த்ததும் இவனும் உடனே எழுந்துடுறா. அப்போ அவன் கிட்ட நான் அவனை இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன், நீ ஃபியூனரல் ஹால்ல ஒரு போட்டோ முன்னாடி உட்காந்து ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்த, உனக்கு ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லைன்னு சொன்னேன், ஆனா அப்ப எப்படி உன்னால அழ முடிஞ்சதுன்னு கேட்க அவன் அதை நான் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கடவுளை பார்க்க அவளும் பஸ்ல ஏறி வேகமா போயிடுறா. வீட்டுக்கு வந்து அவ தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கிறேன்னு கேட்க அவன் நீ வேலைக்கெல்லாம் போகாத, நிறைய காசு வேணும்னு என்கிட்ட விஷ் கேளுன்னு சொல்ல அவளோ என்னோட விஷயம் இப்பெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறா. அந்த பிரேஸ்லெட்டை நீ யார்கிட்டையும் காட்டாதான்னு சொல்ல உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் எதுவும் இருக்கா, ஏன் இவ்வளவு கவலைப்படுறேன்னு கேட்கிறா. அதை கேட்டு அவனும் மனுஷங்களுக்கு தான் ஃபீலிங்ஸ் வரும், எனக்கெல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லிடுறான். அப்போ அவன் கிட்ட வந்து மிட் நைட் ஆக போகுது, நான் ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்ல அவனும் கையை கொடுக்கறான். கையை பிடிச்சிட்டே உனக்கு உண்மையாவே என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்க அவன் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. இதனால பக்கத்துல வந்து அவகிட்ட நான் எப்பவும் தூங்க மாட்டேன்னு சொல்ல ஷாக்கான அவளோ உடனே எழுந்து போயிடுறா. அப்போ ஆமா அன்னைக்கு யார் இறந்து போனாங்கன்னு அப்படி அழுதன்னு கேட்க அவனும் அது என்னோட அம்மா மாதிரின்னு சொல்றான். அடுத்த நாள் அவன் வெளியே கிளம்ப இப்போ கார்க்குள்ள இருந்த கடவுளை பார்த்து நேத்து ஏன் அவகிட்ட போனான்னு கேட்க நான் செய்ய வேண்டியதை செய்ய போனேன்னு சொல்றா. அதுக்கு அவனும் நீ எதுவும் செய்ய வேணாம், கொஞ்ச நாள்ல அவளே செத்து போயிடுவான்னு சொல்ல ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க போலேன்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கார்ல இருந்து இறங்கி போயிடுறா. ஆபீஸ் போன டக்டோங்கும் டேபிள் நிறைய பேப்பர் இருக்கிறத பார்த்துட்டு இது என்னன்னு கேட்க இது ஒரு வயசான ரைட்டரோட ஸ்டோரி, நீதான் இந்த ஸ்டோரிக்கு இன்சார்ஜ்னு மேனேஜர் போட்டிருக்காருன்னு சொல்ல இவளும் மேனேஜர் ரூமை பார்த்தா அங்க கடவுள் உட்கார்ந்துருக்கான். அவன் கிட்ட வந்த அவ இங்க என்ன பண்றேன்னு கேட்டுட்டே அவனை அடிக்க போக அதுக்குள்ள அந்த கொலிக்கும் உள்ள வந்துடுறான். ரைட்டரா பார்க்க போலியான்னு கேட்டவன் கிட்ட எனக்கு பதில் நீயே போகணும் அவனை போக சொல்லிடுறா. இப்போ அந்த ரைட்டர் ஃப்ரெண்டுக்கும் ஸ்கூல் ரியூனியனுக்கு வரியான்னு கேட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்றாங்க. லீஹியூனும் வாரான்னு அந்த கெஃபே ஓனரை பார்த்து சொன்னதும் இவ அவனோட ஐடியா சர்ச் பண்ணி பாக்குறா. அப்போ அவளோட ரைட்டிங்க ஒருத்தன் ரீட் பண்ணிட்டு ரொம்ப போரிங்கா இருக்குன்னு சொல்ல இவளை கோவப்பட்டு அவனை கூப்பிட அவனை பார்த்ததும் இவளுக்கு பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. டக்டவங்களால வர முடியல, அதான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அவளோட ரைட்டிங்ல இருந்த எல்லா குறையும் சொல்றான். அப்போ உன்னோட பேர் என்னன்னு கேட்க அவளும் ஜீனான்னு சொல்றா. இப்போ மேனேஜர் ரூம்குள்ள உட்காந்து இவளும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறா. ஃபியூனரல் ஹால்ல அந்த பஸ் ஸ்டாப்ல பார்த்த பொண்ணு தான் என் மேல மோதுனா, அப்பதான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சுன்னு இவ சொல்ல அவனுக்கும் இப்பதான் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. இப்ப நேரா கடவுள்கிட்ட போய் ஏன் இப்படிலாம் பண்றேன்னு கேட்க அவளும் நான் நடந்ததுதான் அவளுக்கு ஞாபகப்படுத்தினேன், உன்னை யார் அவ கூட இவ்வளவு க்ளோஸ் ஆக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குதானே, அவளை சாக விடக்கூடாதுன்னு நீ நினைக்கிறேன்னு சொல்ல இவனும் எதுவும் சொல்லாம கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்து டக்டோங் அங்க அவன் நிக்கிறத பார்த்துட்டு உன்னாலதான் நான் எனக்கு இவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு அவனை பார்க்க அவனும் நானும் உன்னை அந்த ஃபியூனரல் ஹால்ல பார்த்தேன், அங்க எல்லாரும் அழுதுட்டு இருந்தப்போ நீ மட்டும் தான் சிரிச்சிட்டு இருந்த, அதான் எனக்கும் உன்னை நல்லா ஞாபகம் இருக்கு, இனிமே எனக்கு உன்னோட ஃபேஸ்ல அந்த சிரிப்பை பார்க்க வேணாம், மிட் நைட் ஆக போகுது, ஆனா நான் இன்னைக்கு உன்னோட கையை பிடிக்க மாட்டேன், நான் இவ்வளவு நாள் நல்லவனா நடிச்சிட்டேன்னு சொல்லும் போதே அவளுக்கு வலி வந்துடுது. அப்படியே கீழே விழுந்து அவ அழுதுட்டே கையை கொடுக்க அவன் அதை பிடிக்காம அவ பக்கத்துல போறான். உன்னோட விஷயம் என்னோட கையை பிடிக்கிறது தான்னு சொல்லு, அப்பதான் நான் உன்னோட கையை பிடிப்பேன்னு சொல்ல அவளோ எதுவுமே சொல்லாம வழியில அவனையே பாக்குறா. அப்போ அவன் அவ கையை தொட்டதும் வலியும் குறையுது. அவகிட்ட நான் எப்பவும் இப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், உன்னோட வாயாலே இந்த உலகத்தை அழிக்க சொல்ல வைப்பேன்னு சொல்ல எழுந்து போன அவ இதுதான் உன்னோட பிளான்னா என்னோட பிளான் இதுதான்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே விழ போறா. ஆனா அதுக்குள்ளே அவன் அவளை பிடிச்சிடுறான். நீ என்ன பிடிச்சிடுவன்னு எனக்கு தெரியும், என்னோட
பிளானே இனி உன்னை லவ் பண்றது தான். அப்பதான் நம்ம கான்ட்ராக்டை நான் பிரேக் பண்ணாலும் என் தம்பி சாக மாட்டான், சாகிறது நீயா தான் இருப்பேன்னு சொல்றா. அப்ப அவளை பக்கத்துல இழுத்தான் அவன், என்ன நல்லா லவ் பண்ணு, என் மேல உள்ள லவ்னால என்னை காப்பாத்துறதுக்காக நீ இந்த உலகத்தையே அழிக்க ரெடியா ஆகிடுவேன்னு சொல்றான். டப்டோங் உண்மையாவே அவனை லவ் பண்ணி இந்த உலகத்தை அழிக்க போறாளா, இல்ல அவனை அழிச்சிட்டு அவன் நிம்மதியா அந்த உலகத்துல வாழ போறாளா? இது எல்லாத்துக்குமான ஆன்சர் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க.